நம்முடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், அமைச்சரவையில் மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? அருணா, ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது துணை முதலமைச்சர் ஆகிறார். அவருக்கு கூடுதலாக பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் திட்டம் மற்றும் செயலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முதலமைச்சர் வசம் இருந்தக்கூடிய ஒரு போர்ட்போலியோ, அந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது கூடுதலாக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்கனவே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அந்த போர்ட்போலியோவும் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கு. ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தக்கூடிய 3 பேர் தற்போது அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் மற்றும் பொன்னூர் ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. கூடுதலாக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி, மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறைத்துறை அமைச்சராக இருந்தவர், அவருக்கு தற்போது அமைச்சர் பொறுப்பு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் சிறையிலிருந்து பிணையில் வெளிவந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக டாக்டர் கோவி செழியன் மற்றும் ராஜேந்திரன், பணமர்த்தப்பட்டி ராஜேந்திரன் மற்றும் ஆவடி நாசர் ஆகியோர் அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பொன்முடி, ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி, மையநாதம், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன், தங்கநேசன் ஆகியோருடைய இந்த போர்ட்போலியோஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தற்போது நம்ம மேற்கொண்டு பார்க்க வேண்டியது என்னன்னா அருணா, ஏற்கனவே கடந்த இந்த 3.5 ஆண்டுகால ஆட்சி காலத்துல பல்வேறு அமைச்சர்களுடைய பொறுப்புகள் மாற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டது. இது 5வது முறை. நம்ம தொடர்ச்சியா பேசுவோம் அருணா. பல்வேறு செய்திகள் வந்து நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்குது. ஸ்டாலின், இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் எங்கு செய்யப்பட இருக்கிறது? இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றனர்? என்ன விவரம்? அருணா, வழக்கமா இந்த மாதிரி அமைச்சரவை சேஞ்சஸ் நடக்கும்போது ராஜ்பவன்லயே இதுக்கான விழா ஏற்படும். தர்பார் ஹால்ல தான் வழக்கமா ராஜ்பவன்ல தர்பார் நடத்துவாங்க. 3:30 மணிக்கு இதுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில 3:30 மணிக்கு பதவி பிரமாண நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை தன்னுடைய செய்தி குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம தொடர்ந்து ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரியா அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 4 முறை தமிழ்நாடு அமைச்சரவை திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2021க்கு பிறகு 4 முறை மாற்றம் அமைக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு அமைச்சர் ராஜகண்ணப்பட்ட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி அவர்கிட்ட அந்த போர்ட்போலியோ வச்சிருந்தார், போக்குவரத்து துறை வச்சிருந்தாரு. அது அவரிடமிருந்து மாற்றப்பட்டு அமைச்சர் சிவசங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டவருடைய அமைச்சராக இருந்தார். அவருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டது. சில மாதங்களிலேயே 2வது முறையாக ஒரு மிகப்பெரிய அளவில் இலாக்கா மாற்றத்தை இந்த போர்ட்போலியோ சேஞ்சத்தை முதலமைச்சர் மேற்கொண்டிருந்தார். அந்த 2வது முறை அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்ட போதுதான் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்றார். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை. அப்போது அந்த துறை அமைச்சர் மெய்யநாதனிடம் இருந்தது. அதன் பிறகு அவருக்கு சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு பார்த்தோம்னா அமைச்சர் மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டது. பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் அமைச்சரிடம் விடுவிக்கப்பட்டார். இது போன்ற 4 முறை ஏற்கனவே மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில இது 5வது முறை கூடுதலாக தற்போது துணை முதலமைச்சர் பதவியும் உதயநிதி ஸ்டாலின் வழங்கப்பட்ட நிலையில நாளை மதியம் 3:30 மணி அளவில் சென்னை ஆளுநர் மாளிகையில் வைத்து இதற்கான விழாக்கான ஏற்பாடுகள் நடைபெறும்.